Hello my dear students, and today in this video we're going to see about a lesson called light. So in the lesson பொறுத்த வரைக்கும் என்னன்னா it plays a very important role when you come to higher grades. ஸோ இந்த லெசனை வந்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெயிட்டேஜும் இந்த லெசனுக்கு அதிகம் தான் கிரேட் 10 பொறுத்த வரைக்கும். ஸோ லைட் லெசனில் த சோர்ஸ் ஆஃப் லைட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ரைமரி சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சன். அது போக நம்மளுக்கு செகண்டரி சோர்ஸஸ் நிறையா இருக்குது. நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடிய ஃப்ளாஷ் லைட்ஸ் ஆகட்டும், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்கேண்டசன் பல்ப், சிஎஃப்எல், எல்இடி நிறையா இருக்குது. ஸோ த சன்லைட் ஹெல்ப்ஸ் அஸ் டு see the object. ஸோ ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைட் தட் ஃபால் ஆன் இட் விசிபிள் டு த ஐஸ். ஸோ எப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் மேலே லைட்டு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த லைட்டு நம்ம கண்ணுக்குள்ளே போகிறப்ப ரிஃப்ராக்ட் ஆகணும். இந்த ரெண்டுமே மாற்றி நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா தப்பாயிரும். இப்போ நம்ம கண்ணில் ரிஃப்ளெக்ஷன் நடந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே பார்க்க முடியாது. இதை நான் ஹியூமன் ஐலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட் பட்டு அது நம்ம கண்ணுக்குள்ளே போகிறப்போ இட் ஷுட் அண்டர்கோ எ ப்ராசஸ் கால்டு ரிஃப்ராக்ஷன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஒன்றுன்னா நான் காமிக்கிறேன் பிக்சர்ஸோட. ஸோ இங்கே பாருங்கள், கீழே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியம் நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். டிரான்ஸ்பரண்ட் மீடியம்னா என்ன, விச் அலவுஸ் ஆல் த லைட் டு பாஸ் த்ரூ them are called as an transparent. Translucent அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ஷியலி இட் அலவ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில்டு கிளாஸ் ஆர் ஆயில்டு பேப்பர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ஷியலாக தான் அலோவ் பண்ணும். ஒபேக் அப்படிங்கிறது விச் கம்ப்ளீட்லி அரஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் லைட் த்ரூ தெம். எக்ஸாம்பிள் வுட், பிளாஸ்டிக், இது எதுவுமே லைட்டை உள்ளே அலோவ் பண்ணாது. ஸோ லைட்ஸோட ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், தே ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். லைட்டோட ஸ்பீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன் ஏர் ஆர் வேக்யூமில் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஆக்சுவலாக ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா வேக்யூமில் தான் லைட்டோட ஸ்பீட் ரொம்ப அதிகம். தட் இஸ் 2.99 சம்திங்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏரில் கொஞ்சம் கம்மியாகும், சம்திங் ஏதோ பாயிண்ட் லெவலில் தான் கம்மியாகும். பட் இருந்தாலும் ஒரு பெரிய வேரியேஷன் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறதுனால ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட்னு இது பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா என்னென்னா, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், போலரைசேஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், டிஸ்பர்ஷன், ஸ்கேட்ரிங், டைஃப்ராக்ஷன். இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹியூமன் ஐயில் பார்த்துருக்கோம். ஐ மீன் இது எல்லாமே கிடையாது. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், டிஸ்பர்ஷன், ஸ்கேட்ரிங், டைஃப்ராக்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் பார்த்துருக்கோம், ஹியூமன் ஐ லெசனில் பார்த்துட்டோம். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் தான் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். போலரைசேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி நேச்சுரல் ஃபினாமினா. இந்த சென்ஸ் நம்ம சன்கிளாஸஸ் நம்ம போடுறோம். சன்கிளாஸஸ் எதுக்காக போடுறோம்? சன்னோட இன்டென்சிட்டி அப்படியே நம்ம கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு, அதாவது சன்னோட இன்டென்சிட்டியை கொஞ்சம் குறைச்சி நம்ம கண்ணுக்கு கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சன்கிளாஸஸ். அப்போ சன்கிளாஸஸில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர்டு கோட்டிங் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போலராய்டு கோட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் போலரைசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் கால்ட் அஸ் அன் ரே அப்படின்னு பார்த்துட்டோம்னா a collection of beam. அதில் ஒரே ஒரு, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் லைட் ரேஸ் எடுத்து உங்களால் வந்து பார்த்துட்டோம்னா பண்ண முடியாது. லைட் பீம் அப்படியே வச்சு வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ரே டயக்ராமோ அதெல்லாம் எதுவும் போட முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு சிங்கிள் ரேவை எடுத்து அதிலிருந்து தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரே டயக்ராம்ஸ் இதெல்லாம் போட்டு லைட்டோட ஃபினாமினா என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்க முடியும். அண்ட் நம்ம கிராஃபிக்கல் நொட்டேஷனில் போடுறப்போ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ரே இட் இஸ் கால்ட் அஸ் அ பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மோர் டு நோன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். ஒபேக் ஆப்ஜெக்டில் லைட் பட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லைட் அந்த இடத்துல பெண்ட் ஆகி போகும். நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஹையர் கிளாஸஸ் போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு படிப்பீங்க, டைஃப்ராக்ஷன்லாம் படிப்பீங்க. ஸோ லைட் வந்து பார்த்துட்டோம்னா அப்ஸ்டக்கிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து பெண்ட் ஆகி நம்மளுக்கு போகும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா ஹாலில் லைட் போட்டிருக்கோம். அந்த லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கோ பெட்ரூமுக்கோ வராதுன்னு சொல்ல முடியுமா? ஈவன் தோ தேர் இஸ் அன் அப்ஸ்டக்கிள். ஸோ லைட் பெண்ட் ஆகி அந்த வெளிச்சம் நம்மளுக்கு உள்ளே வருது பார்த்தீங்களா? ஸோ ஆல்வேஸ் இட் ட்ரை the light bends when it falls on an opaque object. So this process is called as a diffraction of light. இது higher classes-ல பார்க்கலாம். So therefore light is considered as a wave. So but wave theory of light is inadequate to explain certain phenomena and behaves as a particle. So லைட்டுக்கு ஆக்சுவலாக 2 கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னது ஐன்ஸ்டீன். இது கொஞ்சம் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கலாம், பட் இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ லைட் behaves both as a wave character and also as a particle character. So this confusion was there till quantum
quantum theory was explained. ஸோ முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா வேவ் தியரி இருக்கிறப்போ இதுக்கு வந்து வேவ் கேரக்டர் பார்ட்டிக்கல் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது கரெக்டாக ப்ராக்டிக்கலாக யாருனாலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் லேட்டர் ஆன் குவாண்டம் தியரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. வேவ் அசோசியேட்டட் வித் பார்ட்டிக்கல் இஸ் கால்ட் அஸ் அ மேட்டர் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், அதாவது மிரரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷனாலே மிரர் தான், ஏன்னா லென்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ராக்ஷன், அது செகண்ட் டாபிக். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹைலி பாலிஷ்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண, அதாவது பட்டு அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா பவுன்ஸ் ஆயிரும், லைட்டு உள்ளுக்குள்ளே ட்ராவல் ஆகாது அந்த மீடியம்குள்ளே. அப்போ வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டே நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுதணும். என்னென்னா angle of incidence will be equal to angle of reflection. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள், லைட் படுற ஆங்கிளும் ரிஃப்ளெக்ட் ஆகி போகிற ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ படுற ஆங்கிள் 30 டிகிரி அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் 30 தான். இது 45னா இதுவும் 45. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே ஆல் லை ஆன் த சேம் பாயிண்ட். இங்கே பாருங்கள், இன்சிடென்ட் ரே கரெக்டாக இங்கே மீட் ஆகுதா, ரிஃப்ளெக்டட் ரே அது இந்த டாட்டட் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பர்பண்டிகுலராக, அதாவது இந்த மிரர் இருக்குல்ல, இந்த மிரருக்கு பர்பண்டிகுலர் ஒரு டாட்டட் லைன் மேலேருந்து போட்டிருக்கேன்னா அதுதான் நார்மல் ரே. ஸோ இன்சிடென்ட் ரே, நார்மல் ரே, ரிஃப்ளெக்டட் ரே ஆல் லை ஆன் த சேம் பாயிண்ட். ஸோ டிஃபைன் ரிஃப்ளெக்ஷன்னு கேட்டால் நீங்கள் இந்த இதை தான் நீங்கள் எழுதணும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் யார் பண்ணுவா அப்படின்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும் மிரர். ஸோ மிரரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நார்மலாக டக்குன்னு கேட்டோன்னு எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேன் மிரர்னு ஒன்று இருக்குது. நம்ம நார்மலாக வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளேன் மிரர். ஸோ வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் மிரர்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்கேவ் மிரருக்கு நீங்கள் எப்படி டெஃபினேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சும்மா கர்வ்டு அவுட்வர்ட் இன்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட் இட் இஸ் கால்ட் அஸ் அன் கான்கேவ் மிரர். நான் சொல்கிறது கரெக்டாக நோட் பண்ணிக்காங்க. ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட் இஸ் கால்ட் அஸ் அன் கான்கேவ் மிரர். ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு அவுட்வர்ட் இஸ் கால்ட் அஸ் அன் கான்வெக்ஸ் மிரர். ஸோ இந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு அவுட்வர்ட், அப்போது இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், ரிஃப்ளெக்டிங் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மிரர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துட்டிங்க. அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் தட் இட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா மொத்தமே 2 டைப் ஆஃப் இமேஜஸ் தான் ஃபார்ம் பண்ணோம், ரியல் அண்ட் வர்ச்சுவல். ரியல் இமேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி சிம்பிள். எந்தெந்த அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட்டு பட்டு ஒரு இடத்துல மீட் ஆச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ ரியல் இமேஜ். அந்த ரியல் இமேஜ் இன்வெர்ட்டடாக கூட இருக்கலாம், இன்வெர்ட்டாவோட இருக்கலாம், எரெக்டாகவும் இருக்கலாம். ஸோ இந்த இன்வெர்ட்டட் இமேஜ்னால் இன்னி ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா which can be captured on the screen. எதெல்லாம் என்னால் வந்து பார்த்தோம்னா ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியுதோ, இப்போ நம்ம ப்ரொஜெக்டர் நம்ம போடுறோம், பட் அந்த இமேஜ் வந்து பார்த்தோம்னா நம்ம வாலில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா இல்லை ஸ்க்ரீன் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோமா. ஸோ எதெல்லாம் நம்மளால் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்க்ரீனில் இந்த இமேஜை கேப்சர் பண்ணுதோ அந்த இமேஜ் எல்லாத்தையுமே ரியல் இமேஜ்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாதோ அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் இமேஜ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துக்காங்க, பிளேன் மிரர். அந்த பிளேன் மிரர் இல்லை வந்து பார்த்துட்டோம்னா கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கக்கூடிய மிரர் தான் கான்வெக்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு பிக்சரில் நான் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த 2 மிரரையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லைட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண, நம்ம சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்போம். கிளாஸ் ரூமில் வெயில் அடிக்கிறப்போ கையில் வந்து பார்த்தோம்னா வாட்சை வச்சு நம்ம அப்படியே இது பண்ணுறப்போ லைட்டு வந்து பார்த்துட்டோம்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மேலையெல்லாம் அடிக்கவில்லை. அது பார்த்துட்டிங்கன்னா அதனால லைட்டை மட்டும்தான் கேப்சர் பண்ணி ஒரு இடத்துல செவுத்தில் நம்ம அடிக்க முடியுமே தவிர அந்த லைட்டு உங்கள் ஃப்ரெண்டு மேலே பட்டு உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு செவுத்தில் விழுக வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இமேஜ் தான் நம்ம வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவோம். எதெல்லாம் ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாதோ அது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வர்ச்சுவல் இமேஜ். ஸோ தேர்ஃபோர் ரியல் இமேஜ் கேன் பி கேப்சர்ட் ஆன் த ஸ்க்ரீன். அந்த ரியல் இமேஜ் யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுவான்னா மிரரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கான்கேவ் மிரர் மட்டும்தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரியல் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். லென்ஸில் கான்வெக்ஸு, லென்ஸ் இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ பட் ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இமேஜ் இஸ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டட். ஸோ அப்போ கான்கேவ் மிரர் என்ன இமேஜ் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட்.
ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஸோ எரெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி நம்ம பார்க்குறோமோ அது அப்படியே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தலை மேலேருந்து கால் கீழே வரைக்கும் இருக்குது அப்படின்னா இமேஜ் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீனில் இப்படியே விழுந்துச்சுன்னா தலை மேலே காலு கீழே இப்படியே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் செட் டு பி அன் எரெக்ட். இதே வந்து பார்த்துட்டோம்னா தலைகீழ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம இன்வெர்ட்டட்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த இமேஜ் விச் cannot be captured on the screen, it is called as an virtual imageன்னு சொல்லுவோம். ஸோ பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2ல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்ட் 1ஓட பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.